இப்போ சப்பாத்திக்கு ஒரு பட்டாணி குருமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி, தோசைக்கு கூட நல்லாயிருக்கும். நம்ம எப்போவுமே ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நல்ல சாஃப்டான சப்பாத்திக்கு பட்டாணி உருளைக்கிழங்கு போட்டு ஒரு குருமா. வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1 டம்ளர் பட்டாணியை 8 மணி நேரம் ஊற வச்சு அதை கழுவிட்டு ஒரு குக்கரில் போட்டு வச்சுக்கலாம். இது கூட ஒரு பச்சை மிளகா, ஒரு உருளைக்கிழங்கு, உங்களுக்கு உருளைக்கிழங்கு வேணுன்னா போட்டுக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள். இது கூட ஒரு மசாலாவும் அரைச்சிக்கலாம். 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு பட்டை, 2 கிராம்பு, 1/4 ஸ்பூன் கசகசா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 பல் பூண்டு, ஒரு 10 போல் சின்ன வெங்காயம். இது கூட ஒரு கை தேங்காய் சில்லு, ஒரே ஒரு தக்காளி. நிறைய தக்காளி போட வேண்டாம், பெரிய தக்காளி ஒரு தக்காளி. இது கூட கொஞ்சமாக பட்டாணியும் போட்டு அரைச்சிட்டோம்னா நம்மளுக்கு நல்ல திக்னஸ் கிடைக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பச்சையாகவே போட்டுக்கோங்க, ஏன்னா நம்ம குக்கரில் வேக தான் வைக்க போகிறோம். இது கூட தேவைனால உப்பு போட்டு அரைச்சி வச்ச மசாலாவையும் போட்டு நம்மளுக்கு குழம்புக்கு எவ்வளோ தேவையோ, குருமாவுக்கு எவ்வளோ தேவையோ, நம்ம குக்கரில் வைக்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும். இது கூட 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி குக்கரில் மூடி போட்டு 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான பட்டாணி குருமா ரெடி. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். இது பக்கத்து அடுப்பில் அப்படியே சிம்மில் வச்சுட்டு அது கொதிச்சிட்டு கூட நம்ம இங்கே தாளிப்பு கொடுத்துடலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இது கூட சோம்பு, ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரே ஒரு ஏலக்காய், கொஞ்சமாக கல்பாசி, இந்த அளவுக்கு ஒரு கல்பாசி. இதெல்லாம் பொரிஞ்சதும் ஒரே ஒரு காஞ்ச மிளகா, ஒரு கை சின்ன வெங்காயம். இது நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலையும் போட்டு தாளித்து கொட்டிட்டிங்கன்னா கடைசியாக மல்லி இலை தூவி இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான பட்டாணி குருமா ரெடி. இது இட்லி, தோசைக்கும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான்.